ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான். மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு நீக்கிட்டு நல்லா சுத்தமாக 4-5 ட்ரிப் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சீரகம், அதுக்கப்புறம் பொடி ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, கரம் மசாலா, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கு மேலே பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறது கொத்தமல்லி தழை, புளி தண்ணி நல்லா ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைசி ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு இரும்பு, நான் இப்போ மண் வடைச்சட்டியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன வடைச்சட்டி இருக்கோ அதை செய்யுங்க. மண் வடைச்சட்டியில் செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சட்டியை எடுத்து வச்சாச்சு. மண் வடைச்சட்டி. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெய், கடலெண்ணெயே நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. பட் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் போட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்கிற பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு அதே போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் அதையும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல எண்ணெயில் சுருள நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம், அந்த பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டும் அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது நல்லா சுருள வதக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி இருக்கிற ஜூஸ்லாம் வெளியே குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா சுருள வதங்கட்டும். அது நல்லா சாஃப்டாகிற வரலும் வதங்கினா தான் உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக பாருங்கள், ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு. அது ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. செமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ப்ளைன் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி ஆக்சுவலி அது 1 டேபிள் ஸ்பூன். இது மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம். ஃபைனலில் நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் பத்தலைனா கூட அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3/4 கிலோ மத்தி மீன் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அளவெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்டு மெயின் இதுலேயும் பிக்சர்ஸ்லேயும் உங்களுக்கு எப்போயுமே மென்ஷன் பண்ணிடுறேன். பார்த்துட்டு அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் இந்த மசாலா ஐட்டம்லாம் வதங்கும் போது பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ
தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 minutes எண்ணெயிலே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு நல்ல மினுமினுப்பாக வரணும். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 minutes மூடி போட்டுட்டு மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மசாலா மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி பார்த்திங்கன்னா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த திப்பிலாம் எடுத்துகிட்டு வேறு புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்து கரைச்சி அதை திப்பியில் நீக்கிட்டு எடுத்து கரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம். புளி எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம், உப்பு, புளிப்பு இது மூணுமே நல்லா உரப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு மீனில் நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த புளி தண்ணியில் இருக்க புளிப்பெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் மீன் உறிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி நேராக ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 to 6 minutes கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ புளி தண்ணியெலாம் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருக்கு. தண்ணி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கணும்னா உங்களுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யுங்க. தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றியும் செய்யலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்தும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா அரைச்சி அப்படியே ஊற்றி செய்யுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க. ஆனால் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். நல்லா தேங்காய் பால் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம வந்து தேவைன்னா உப்பும் காரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இது மத்தி மீன்னால சட்டுன்னு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். மீனையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் தேங்காய் பாலோட. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். உப்பு காரன்றது அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. எனக்கு காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மீனை வந்து உள்ளே செலுத்திடலாம். இது மத்தி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப டக்குன்னு வந்துடும். அதனால் மீனை போட்டுட்டு நான் வந்து இது மண் வடைச்சட்டின்றனால மண் சட்டி நல்லா சூடாக இருக்கும். அதனால் மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. சிம்லேயே ஒரு 5 minutes வச்சுட்டு 5 minutes கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 minutes 3 minutes வச்சுட்டு அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா மண் சட்டி சூட்டுலேயே பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடும். எப்போயுமே மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. எல்லாமே குழண்டு போயிடும். ஒரே ஒரு இப்படி கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ தான் வந்து குழம்பு இருக்க புளிப்பு காரெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் நல்லா உறிஞ்சி உங்களோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மத்தி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்காங்க. காஸ்ட்லியும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். இருக்கிற மீன்லேயே கொஞ்சம் விலை கம்மி இந்த மீன் தான். இதில் மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாேருக்கும் வாங்கி கொடுங்க. பட் முள் இருக்கும். முள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். மென்று சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதனால் இப்படி நல்லா போட்டுட்டு மீனை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா முக்கி விட்ருங்க. குழம்புலேயே நல்லா இப்படி அந்த குழம்பு வந்து நல்லா மீனில் அப்சர்வ் ஆகிற மாதிரி மீனை வந்து நல்லா முழுகடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். 2 minutes மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 minutes மூடி போட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டிலே சட்டினுடைய சூட்டிலே மீன் வெந்துடும். 2 minutes கழித்து பார்க்கலாம். போட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம மூடி எடுத்து பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து மண் வடைச்சட்டின்றனால சூடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
அதனால் அப்படியே எடுத்தாச்சு. பாருங்கள், மீன் போடும்போது ஒரு கலர் இருந்தது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது மத்தி மீன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சீக்கிரம் வெந்துடும் சட்டுன்ட்டு. எந்த ஒரு மீனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைங்க. அந்த குழம்பு சட்டியினுடைய சூட்லேயே பார்த்திங்கன்னா வெந்துடும் மீன். அது இல்லைன்னா குழண்டு போயிடும். பாருங்கள் முழுசாக இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போயுமே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழம்புல ஊற தான் உங்களுக்கு மீன் ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். என்னை வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் பிடிச்சா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சோம். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நம்ம சாப்பிடும் போது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சொல்லுவோம். அதுலேருந்து உங்களோட வீடியோ ரேவதி சரவணன். தேங்க்யூ. பாருங்க, சட்டியில் மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நாக்கில் பார்த்திங்கன்னா சுவை ஊறுறது, எனக்கு எச்சிலே வந்து பொழுது அந்தளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே ஒரு டெம்டேஷனாக இருக்குங்களா. இப்போ அழுங்காமல் ஒரு பட்டை கரண்டி போட்டு ஒரு 2 மீன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுட சுட இட்லிக்கு அப்படியே மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா, டேஸ்ட் செம்மையாக இருக்கும். மீதி மீனை நம்ம அப்புறம் வச்சு சாப்பிட்லாம். அது கூட ஒரு மீன் எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு, பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே இந்த மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் எவ்வளோ தலைன்னு தக்கன்னு மீன் இது இல்லைங்களா. இந்த மீன் குழம்பு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். போய் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளுங்க. தேங்க்யூ.